கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரைக்கும். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவ ஆலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவ ஆலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதே கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செய்தியோட தலைப்பு, God cleans his house or temple. தேவன் தம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்வார். God will clean his temple or his house. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு எருசலேமுக்கு வந்த பிறகு நடக்கிற இந்த சம்பவத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டு பொழுது கர்த்தர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்குள்ளே வந்த பிறகு நாம் அவருடைய ஆலயமாய் மாறுகிறோம். We have become the temple of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஆலயத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஆலயத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசத்தை நாம் இன்றைக்கு கொஞ்சம் பார்ப்போம். தேவனுடைய வேர் இஸ் காட்ஸ் ஹவுஸ், தேவனுடைய வீடு எங்கே இருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகளில் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷரால் அது கட்டப்பட்ட கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறது. மார்ஷ் மேடையில் இருந்து அவன் சொல்லுகிறான். அறியப்படாத தேவனுக்கு என்கிற அந்த வாசகத்தை அவன் வாசித்த பிறகு அவன் இந்த வார்த்தையை அந்த நேர் பட்டணத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே பவுல் 1 கொரிந்தியர் 6:19 அவன் சொல்லும் பொழுது, யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் காட், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்க்கும் இந்த டெம்பிள் வாஸ் ஒன்லி எ ப்ராஃபஸி. ஒரு பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் ஒரு தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாட்டில் எப்படி தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் ஆலயமாக மாற்றுகிறாரோ அதோடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறல் தான் புதிய ஏற்பாட்டினுடைய இந்த
வசனம் பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை தேவாலயத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்ததோ அவைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மிடத்தில் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆகவே அவர்களெல்லாம் யூதர்கள் அதை சடங்குகளாக அவர்கள் அனுசரித்தார்கள். தேவன் அவர்களுக்கு பிரமாணமாய் கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை சடங்காக அனுசரித்ததை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து ரட்சித்து நம்மை அவருடைய கிரயத்தை செலுத்தி மீட்டு கொண்ட பிறகு நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்தின் அனுபவங்கள் அது வித்தியாசமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக ஒரு ஆலயத்தை அவர் கட்டினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தம்முடைய ஜனங்களை தனக்கு ஒரு ஆலயமாய் கர்த்தர் மாற்றினார். இத்தனை பேருக்கு விளங்க நான் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தம்முடைய ஜனத்திற்காக அவர் ஆலயத்தை கட்ட சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தம்முடைய ஜனங்களை அவர் ஆலயமாக்கி கொண்டார். ஆகையினால தான் வேதத்தில் நாம் பவுல் சொல்லுகிறது போல அந்த 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியரில் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இங்கே உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று விஷயம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இது சர்ச் என்னால் பரிசுத்தவான்களுடைய கூடுகை. ஆகவே சபை கூடுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் சபை இருந்தது. கர்மேலில் தனித்து வசிக்கிற உம்முடைய மந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. சபையாகிய உம்முடைய மந்தை. அப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாஸ்டர் அவர்கள் ஆக்ட்ஸ் புக் அப்போஸ்தலர் நடவடிக்கை நடத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானுடைய செயல்பாடும் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஆவியான செயல்பாடும் குறித்து நிறைய வசனங்களோடு அவர் போதித்து கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இன்றைக்கி எப்படி ஆலயத்தை சுத்தம் பண்ணுவார், அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயமாக இருந்தாலும் அவர் ஒரு நாளும் அதை கவனித்து அதை சீர்படுத்துகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் சில ரட்சிக்கப்பட்டோம் என்பது மீட்கப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறோம். இல்லை, ரட்சிப்பினுடைய அந்த பலன்தான் அந்த மீட்கப்படுதல். ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அல்ல. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரங்கள் அப்படின்னு அல்ல. நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு படியும் நாம் கடந்து போய் நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி அவருடைய வருகையின் போது தகுதி உடையவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏதோ ரட்சிக்கப்பட்டவர், சால்வேஷன் இஸ் நாட் கெட்டிங் மேன் அவுட் ஆஃப் எர்த் டு ஹெவன். அப்படியே ரட்சிக்கப்பட்டோன்னா பூமியிலிருந்து கர்த்தர் எடுத்து பரலோகத்தில் சேர்த்துருவாருன்னு அர்த்தம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இட் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹெவன் இன்டு மேன். கர்த்தர், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறது தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்குள்ளே நித்தமாய் வாசம் பண்ணுகிறது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. ஆகவே when God saves, God moves into you. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரா? இஸ் God living in me. நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆலயம் என்று சொன்னால் ஒரு தேவன் இருக்கணும். அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து
பார்க்க வேண்டியது அவசியம் ஆன ஒரு காரியம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பொருத்தமான தகுதியான தேவனுடைய ஆலயம்தானா? ஐ ஆம் an acceptable temple. நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படியே வரோம், ஆராதனை பண்ணுறோம், போகிறோம். ஆனால் நம்மை தேவன் ஒரு ஆலயமாக அங்கீகரிக்கிறாரா? நான் ஒரு நாள் நம்மை ஒரு ஆலயமாக நினைத்து பார்த்தது இல்லை. ஆனால் நாம் நினைத்து பார்க்கணும், இது யார் வாசம் பண்ணுகிற ஆலயம்? ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரம், இந்த சரீரத்தில் அவர் ஆலயமாக எடுத்துட்டார். கிரயத்தினாலே கொல்லப்பட்டீர்கள். நான் பின்னாலே வசனத்தை சொல்லுகிறேன். ஆகவே நாம் ஒரு பொருத்தமான தகுதியான ஒரு ஆலயம் தானா? அந்த ஆலயத்தில் கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? இந்த பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் அவர் உள்ளே நுழைந்தபோது, என் பிதாவுடைய வீடு ஜெப வீடு என்று சொன்னார். என் பிதாவுடைய வீடு என்று சொன்னார். இட்ஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், என் பிதாவுடைய வீடு என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவம்தான் பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபொழுது, எருசலேமுக்குள்ளே போகும் பொழுது, அவர் ஆலயத்தை பார்த்த பொழுது, அதை கல்லர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லி அவர் கோபப்பட்டு அவர் சுத்தம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தினதை தான் நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை அவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஐ மீன், God be pleased to dwell in you. எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவதற்கு பிரியமாக இருக்கிறாரா? இந்த ஆலயத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடக்கிறதா? இந்த சரீரம், ஆவி, ஆத்மா சரீரத்தில் அவர் தங்கும்படி, அவர் வாசம் பண்ணும்படி என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, ஆத்மா தகுதியானதை காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அசுத்தமான இடத்துல வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. அவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது அதை வெறுக்கிற கர்த்தராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது என்னெல்லாம் தடை வரும் அப்படி என்று நாம் பின்னாலே நாம் பார்ப்போம். பிரியமானவர்கள், ஆகவே அவர் நம்ம நினைக்கிறோம் நாம் தேவனுடைய ஆலயம். ஆகவே அந்த ஆலயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆகவே நம்ம விட்டு விலகிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலக மாட்டார். அவர் உள்ளே இருந்து கொண்டே அதை சுத்தம் செய்வார். அவர் உள்ளே இருந்து கொண்டு சுத்தம் செய்வார். எப்படி அந்த ஆலயத்தில் உள்ளே நுழைந்த உடனே எல்லாத்தையும் கவுத்து போட்டார், சாட்டையை எடுத்து அடித்து அதை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டாரோ, அவ்விதமாக அவர் நமக்குள்ளே he will not move out. அவர் நம்மை விட்டு வெளியே போகாதபடி நமக்குள்ளே இருந்து காரியங்களை அவர் சுத்தம் செய்வதற்கு எல்லா வேலையும் செய்வார். அவர் சில வேளையில் பாருங்கள், சுத்தம் செய்து ஒன்றில் ஒருத்தர் குடிக்கிறான்னு வச்சுங்க, குடித்து அவர் சுத்தம் செய்துக்கிட்டே இருந்திருன்னா கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துவார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் முதல்ல சுத்தம் செய்வார். சுத்தம் செய்து திருந்தாத பட்சத்தில் தேவன் என்ன செய்வார்? ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து விடுவார். ஆகவே இந்த ஆலயத்தை சுத்தமாக வைத்து கொள்வதற்காக அவர், சரி நான் வெளியில் போயிடுறேன், அப்புறம் நீ திருந்து அப்புறம் உள்ளே வரணும்னு சொல்ல மாட்டார். இருந்துக்கிட்டே உன்னை எப்படி திருத்தணுமோ அந்த மாதிரி கர்த்தர் திருத்துவார். அல்லேலூயா. சில வேளையில் அவர் அமைதியாக திருத்துவார். சில காரியங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. இன்றைக்கி அநேக நேரங்களிலே கர்த்தர் திருத்தும் பொழுது நாம் நினைக்கிறோம், இது பிசாசின் காரியம், இது பிசாசு என்னோட போராடுறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை, உனக்கு சில காரியங்கள்லாம் தடையாக இருப்பதற்கு காரணம் நீ இன்னும் தேவனுடைய ஆலயமாக மாறல. அதனால தான் நாம் எல்லாத்தையும் எடுத்து பிசாசு மேலே போட்டுருவோம். நாம் சீர்பட்டால் நம் காரியங்கள் சீர்படும். நாம் சீர்படணும். நாம் தேவனுடைய
தகுதியான ஆலயமாக மாறும் பொழுது, ஒரு ஆலயத்தில் கர்த்தர் தங்கும் பொழுது அவர் என்ன மகிமையான காரியத்தை செய்வாரோ அது நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சுத்திகரிக்கிற, ஒரு சுத்தம் பண்ணுகிற வேலையை அவர் செய்கிறவராக இருக்கிறார். 3 காரியங்களை மாத்திரம்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். த ப்ரொஃபைனிங் ஆஃப் தி டெம்பிள், காட் கிளீன்ஸ் ஹவுஸ். தீட்டுப்பட்டு அந்த வீட்டை, ஆலயத்தை தேவன் சுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. இங்கே நீங்கள் பார்க்கிறதான வேளையில் மகிமையான அந்த தேவனுடைய ஆலயத்தை இந்த ஜனங்கள் ஒரு விற்கிறவர்கள் இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவர்கள் அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ப்ரொஃபைன்ட் த டெம்பிள். அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். முதலாவது அவர் என்ன செய்தார்னா, காசுக்காரர்களை, ஆங்கிலத்தில் வாசினீங்கன்னா மணி சேஞ்சர்ஸ். ஏன் காசுக்காரர்களை அப்படின்னு போட்டிருக்கு? காசுக்காரர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் நல்ல கவனிங்க, இதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். தேவாலயத்தில் காணிக்கை செலுத்தணுன்னா அவர்கள் ஆலயத்துக்குரிய காசை தான் செலுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டது யாருன்னா ரோமர்கள் ஆண்டார்கள். இந்த ரோமர்கள் என்ன செய்தார்கள்னா, அவர்களுடைய நாணயங்கள், பணம் எதுனா தினாரி அப்படின்னு அர்த்தம். தினாரி என்று சொன்னால் ரோமருடைய பணம். ஆனால் ஆலயத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பணம் எதுனா ஷேக்கல். ஷேக்கல் என்ற பணம் மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் அந்த காணிக்கையை கொண்டு வந்தாங்கன்னா, அந்த கொண்டு வந்த காணிக்கை என்னவாக இருக்குன்னா ரோம நாணயம். அந்த ரோம நாணயத்தை எடுத்து அந்த காசு விற்கிறவங்க, இப்போ நம்ம மணி சேஞ்சர்ஸ்னு சொல்கிறோம் இங்கே. அதாவது நம்ம வெளிநாட்டுக்கு அமெரிக்கா போகிறோம்னா டாலராக மாற்றணும். இந்தியா பணத்தை கொடுத்து என்னவா மாற்றணும்? டாலராக மாற்றணும். அப்புறம் டாலருக்கு ஏற்ற மதிப்புக்கு ஏற்ற காசை நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற போல் டாலரை கொடுப்பான். அதுபோல் இவர்கள் என்ன செய்வார்கள்? காணிக்கையை கொண்டு போவார்கள். இவன் அந்த காணிக்கையில் என்ன செய்வான்? அதை ஷேக்கலாக மாற்றி இந்த காணிக்கை கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க. சர்ச்சில் கொண்டு போய், ஆலயத்தில் கொண்டு போய் அதை கொடுத்துடணும். இப்படி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களா, இந்த ஜனங்கள் கொண்டு போன காணிக்கையிலலாம் இவர்கள் கமிஷன் எடுப்பானுங்க. யார்? த மணி சேஞ்சர்ஸ். அப்போ தேவனுக்கு போய் சேர வேண்டிய கனத்த மகிமையை இவங்க திருடிடுவாங்க. இதை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் இந்த வசனத்தினுடைய ஆழங்களை ஸ்டடியை படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு இவங்க கொண்டு போகிற காணிக்கையை, அந்த ரோம பணத்தை அப்படியே ஷேக்கலாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு கமிஷன் எடுத்துருவோம். மணி சேஞ்சுக்கு கமிஷன் எடுத்துருவோம். இதை தான் கர்த்தர் எதிர்க்கிறார். அதுக்கு சமமானதை ஒன்றும் அவர்கள் கொடுக்கறது இல்லை. தேவ ஞானங்கள், அதாவது ஆலயத்தின் நாணயங்கள்னு ஒன்று ஆலயத்தில் வச்சுருப்பாங்க. ரோமருடைய காசை கொண்டு போய் தேவாலயத்தில் போடக்கூடாது. யூதர்கள் என்ன பணம் வைத்திருந்தார்களோ அதுதான் கொண்டு போய் போடணும். ஆனால் ரோமர்கள் ஆண்ட பொழுது அவர்கள் இந்த பணத்தை தான் என்ன செய்தார்கள்? ஆள சொல்லுகிறார்கள். இதை தான் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தான் கர்த்தர் என்ன செய்தார்? எதிர்க்கிறார். ஆகவே பணத்தை மாற்றி தருவதற்கு கட்டணத்தை வசூலிப்பாங்க. இவங்க காணிக்கையாக கொண்டு போவாங்க. அந்த காணிக்கையிலேருந்து அவன் எடுத்துரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை டிரான்சாக்ஷன் என்று சொல்வார்கள். மணி டிரான்சாக்ஷன். இதில் ரொம்ப ஏமாற்றுவான். இந்த ஆலயத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்களே, அந்த காசை இவன் திருப்பி வெளியே கொண்டு வருவான்.
வெளியே கொண்டு வந்து அந்த ஆசாரியர்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்து திருப்பியும் விற்பான். இப்படியே மாற்றி மாற்றி விற்றுக்கிட்டு இருந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கல்லர் குகையாய் மாற்றினீர்களே. திருடுறீங்களே அப்படின்னு அர்த்தம். கல்லர் குகையாய் மாற்றினீர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை திருடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை தீட்டுப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். வாட் டஸ் த டெம்பிள் எக்ஸிஸ்ட் ஃபார்? எதற்காக ஆலயம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறதான வேளையில், அது தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலும் உங்களோட ஆவியினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ இந்த ஆலயத்தில் என்ன உண்டாகணும்னா, தேவனுக்கு மகிமை உண்டாகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே தான் உண்டாக்கினார். ஆனால் ரட்சிப்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா, உண்டாக கடவுதுன்னு சொல்லுவார். எல்லாம் உண்டாயிடும், எல்லாம் எவ்ரிதிங் பை த வேர்டு எல்லாம் உண்டாயிடும். ஆனால் ரட்சிப்பை மாத்திரம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் என்ன செய்தார்? அனுப்பி பாடுபட்டு ரத்தம் சிந்தி அந்த விளையாடு பெற்ற. அதனால தான் நீ மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலைற்று போனால் வரப்போகும் தண்டனைக்கு எப்படி தப்புவிப்பாய். இது ரிடம்ஷன் இருக்குது, மீட்பு இருக்குது. பார்த்தீங்களா? அது கொஞ்சம் வித்தியாசமானது. கர்த்தர் அப்படி வார்த்தையில் சொல்லி மீட்கலை. நம்ம தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அனுப்பி அந்த அவருடைய பாடுகள், கர்த்தருக்கு பிரச்சனை வந்ததே கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, கல்வாரியில் தான். வேறு இடத்துல எந்த ஒரு பாடம் அவர் படலை. இந்த பாடுகள்லாம் எதுக்குன்னா, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தான், நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுவதற்காக தான், நாம் அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக தான் கர்த்தர் இந்த பாடுகளை என்ன செய்தார்? பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொல்கிறார், கிரயத்து கொல்லப்பட்டீர்களே, உங்கள் சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? மகிமையை செலுத்துங்கள். அப்போ இந்த ஆலயத்தில் நாம் மகிமை செலுத்துகிறோமா? ஆர் வி க்ளோரிஃபையிங் காட் பை திஸ் பாடி அண்ட் தி ஸ்பிரிட்? ஆவியினாலும் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஜீவியம் எப்படி தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? நம்முடைய ஜீவியம் இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்ததுக்கு ஈடாக மதிப்புள்ளதாக காணப்படுகிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ரட்சித்து இவ்வளவு பாடுகள் பட்டு ரத்தம் சிந்து உன்னை தன்னுடைய ரத்தமே ஒரு கிரயமாக கொடுத்திருப்பாரானால், அந்த இரத்தத்தின் மதிப்புக்கு ஏற்ற விதமாய் உன் ஜீவியம் இருக்கிறதா? அதுதான் முக்கியம். ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல, அவருடைய ரத்தம் சிந்தலின் கிரியத்துக்கு தக்கதான ஒரு ஜீவியம் என்னுடைய வாழ்க்கை காணப்படுது. அதுதாங்க ஆலயம், அதுதான் மகிமையை செலுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் அந்த இரத்தத்தை செலுத்தினால், கிரயத்தை செலுத்தினார் என்று சொன்னால், நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி, நம்முடைய சரீரத்தின் மூலமாய் தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். க்ளோரி இன் யுவர் பாடி அண்ட் யுவர் ஸ்பிரிட். ஆவியினாலும் ஆத்மாவினாலும் சரீரத்தினாலும் நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் தேவனுக்கு சொந்தமான காணிக்கையை
தேடி அவள் திருடி கொண்டார்கள். ஆகையினாலே கர்த்தர் அதை சீர்படுத்தினார், அதெல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார். அதே போல் நம்முடைய ஆலயத்தில் தேவனுக்கு சேர வேண்டிய கனமோ மகிமையும் நாம் செலுத்தாவிட்டால் கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார். இத்தனை பேர் விளங்கு நான் சொல்லுவேன். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். புரியுமா? தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்துகிறோமா? நாம் தேவனுடைய ஆலயம் ஆகையினால இதிலிருந்து கனமும் மகிமையும் துதியும் எப்பொழுதும் அது வந்து கொண்டே இருக்கணும். தேவன் அதை தான் எதிர்பார்ப்பார். அப்படி இல்லைன்னா உன்னை துதிக்க வைப்பார். அந்த எந்த சூழ்நிலையை உருவாக்குவார் என்பது தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அந்த ஆலயத்தை எப்படி தேவாலயத்தை சீர்படுத்தினாரோ அதுபோல் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை அவர் சுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரோம், எல்லாம் போகிறோம் வரோம். ஆனால் நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை போல நம்ம காணப்படுகிறோம். ஆனால் இந்த ஆலயம் தீட்டுப்படுகிறதா என்பதை மற்றவர்களுக்கு தெரியாது. இதே ஆலயத்துக்கு வரோம் போகிறோம். நாம் தேவனுடைய ஆலயத்தை, வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நாம் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆனால் நம்ம கண்ணு மூலமாக என்ன நடக்கிறது? நாம் பார்க்கிற பார்வை, நல்ல கவனிங்க, நான் பார்க்கிற இந்த காரியம் தேவனுக்கு மகிமை உண்டாக்குமா? இப்போ மொபைல் பார்க்குறீங்க, இந்த மொபைலில் பார்க்குற காரியம் இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நான், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற கண்கள் இந்த மொபைலை பார்க்கும் பொழுது இந்த மொபைலில் நான் பார்க்குற காரியம் இந்த ஆலயத்திலிருந்து தேவனுக்கு மகிமை வருகிறதா? அதை பார்ப்பார் கர்த்தர். இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. நம்ம எதையோ பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோன்னு இல்லை. வாட் எவர் யூ கோ த்ரூ யுவர் ஐஸ், நீ கண்ணில் எதெல்லாம் பார்க்குறியோ எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிச்சு ஆகணும். உன் கண்ணில் வெறும் மொபைல் மாத்திரம் இல்லை, நீ எதை பார்க்குற, யாரை பார்க்குற, எப்படி பார்க்குற, இதெல்லாம் நீ தேவனுடைய ஆலயம். கர்த்தர் கிரயத்தை கொடுத்து உன்னை மீட்டு இருக்கிறாரு. அந்த கிரயத்துக்கு ஈடாய் நீ தேவனுக்கு மகிமையும் கனத்தை செலுத்த வேண்டிய உன்னுடைய சரீரத்தின் கண்கள் எதை பார்த்து அந்த சரீரத்தை, அந்த தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துது? இதை பார்ப்பார். ஒரு சும்மா ஒரு ஷார்ட்ஸு சினிமா இதை பார்த்தீங்கன்னா நீ தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற, உன் சரீரத்தை நீ தீட்டுப்படுத்துகிற. இதை குறித்து ஜாக்கிரதையாயிரு. ஏதோ தானே கர்த்தர் பார்க்குறேன் இல்லை, கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். நீ எதை பார்க்குற? உன் கண் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு அவயம், அதில் மகிமை வருகிறதா? கர்த்தர் பார்ப்பார். இன்றைக்கி வாலிபர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைன்னா எப்படி சுத்திகரிப்பாரோ அந்த மாதிரி சுத்திகரிக்க ஆரம்பிச்சிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயர்ஸ், கண்கள் மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, கண்களில் ஜாக்கிரதையாக இருங்க. முதல்ல ஏதேன் தோட்டத்தில் கண்ணின் நிச்சை தான், கண்களின் நிச்சை மாம்சத்தின் பெருமை வந்துடும். கண் நிச்சை தான் ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. அந்த பழம் எப்படியா இருந்தது? அழகு உள்ளதாக இருக்கிறதை அவள் கண்டாள். கண்ணுக்கு இனிமை. நிறைய பாவம் சரீரத்துக்குள்ளே வர்றதுக்கு முதல் என்ட்ரன்ஸ் எதுன்னா கண்ணு தான். ஜாக்கிரதை. நீ தேவனுடைய, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த கண்ணினால் அவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாது. தீட்டுப்படுத்தினா அவர் சுத்தம் செய்வார். அதை எப்படி செய்வார்? அடுத்து நாம் பார்ப்போம். உன்னுடைய காதுகள் எதை கேட்கிறது? நிறைய பேர் இந்த சினிமா பாடல்களை கேட்பார்கள், சில
வேண்டாத இசையை கேட்பார்கள். இதெல்லாம் கணக்கு ஒப்பிக்கணும். நீ கேட்கிற காரியம் தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுக்கு மகிமை தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். தீட்டுப்படுத்தாது. அவர்கள் கர்த்தருடைய பணத்தை திருடி தேவனுக்கு வர வேண்டிய மகிமையை திருடி தீட்டுப்படுத்துறதுனால கல்லர் குகையாக்கி, நீ உன்னோட சரீரத்தை கல்லர் குகையாக மாற்றிடாத. இது தேவனுடைய ஆலயம், ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். உன்னுடைய வாய், சில பேர் சாராயம் குடிச்சிட்டு வந்து கர்த்தரை பந்தி எடுக்கிறான். ஜாக்கிரதை. ஒரு சமயத்தில் நம்ம சபையில் ஒருத்தர் இருந்தார். அவர் வாயில் பாக்கு போடுவார். பாக்கு போட்டு போட்டு கர்த்தருடைய பந்தி வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். எவ்வளோ தூரம் கர்த்தர் பேசினார், தீர்க்க தரிசனமாக பேசினார், பிரசங்கம் மூலமாலாம் பேசினார். யாருக்கு தெரியும் வாய்க்குள்ளே வச்சிருக்கிறது? விசுவாசிக்கு தெரியாது, ஊழியனுக்கு தெரியாது, நாங்கள் போய் திருவிருந்து கொடுக்குற எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் உள்ள வாசம் பண்ணுங்கிற தேவன். அந்த சரீரத்தில் என்ன உண்டாகிறது சொல்லி சொல்லி பார்த்தாரு. அவன் தேவனுடைய ஆலயமாக தன் சரீரத்தை கெடுத்தான், தேவன் அவனுக்கு கொடுத்துட்டார். சொல்லி சொல்லி பார்ப்பார். சில வேளையில் நீங்களே சில பாவங்களை செய்து கொண்டு இருக்கலாம். எனக்கு என்ன நடக்குது, ஒன்றும் நடக்கலைன்னு உலகத்தில் சொல்லுவோம். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் நின்று கொள்ளும். நான் குடிக்கிறதுனால எல்லாம், நான் சிகரெட் பிடிக்கிறதுனால, பாக்கு போடுறதுனால யார் கண்டா, எனக்கு ஒன்றும் நான் சம்பவிக்கலைன்னு நினைக்காத. அவர் இரக்கமுள்ள தேவன். இன்னும் கிருபையின் காலத்தில் இருக்கிற இன்னும் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். உன்னை தன் சொந்த இரத்தத்தினால கிரயமாய் கொண்டு உன்னை மீட்டு கொண்டார். உன் சரீரம் ஜாக்கிரதை. அவன் கடைசியில் அந்த சகோதரன் கேன்சர் வந்து, தொண்டையெல்லாம் கேன்சர் வந்து மரித்து போனார். என்ன பரிதாபம். இதை ஏன் இன்றைக்கு சபையை எச்சரிக்கிறார்? நீ தேவனுடைய ஆலயம், ஜாக்கிரதையா. உன்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். தீட்டுப்படுத்தாது. ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற, சர்வத்தையும் படித்த எல்ஷடா என்னும் நாமமுடையவர், பயபக்திக்குரியவர், பயங்கரமானவர் வாசம் பண்ணுகிற ஆளை. இந்த சரீரம் சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை சாதாரணமாக நினச்சிக்காத. அவருடைய கிரயம், he shed his blood and he earned it. அதை அவர் சம்பாதித்தார். சும்மா இஷ்டத்துக்கு ஆலயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு இருந்த சிக்ஷித்துருவார். ஜாக்கிரதை. இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கேயா தூங்கிட்டு இருந்த நீ உன்னை தீட்டுப்படுத்துகிற. ஜாக்கிரதை. நீ தேவனுடைய ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீ தீட்டுப்படுத்தினா அவர் சாட்டு எடுத்துருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் த லெக்ஸ். உன் கை என்ன செய்யுது? நீ செய்கிற காரியம். எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறான்? தேவ பிள்ளை லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சமோ கொடுக்கக்கூடாது. பாவம். ஒருத்தனை பாவத்தில் விழ வைக்கிறதே தப்பு. ஒருத்தன் பாவம் செய்கிறத விட அவனை பாவத்தில் விழ வைக்கிறது தான் பெரிய தப்பு. அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே நம்ம தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஹேண்ட்ஸ் அண்ட் த லெக்ஸ். சில வேளையில் ப்ளீஸ் குவிட் த ஹேபிட் ஆஃப் ஸ்பாயில்ஸ். எதெல்லாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடாதபடி செயல்களை செய்ய வைக்கிறதோ அதெல்லாம் தவிர்த்துரு. அப்போ உன்னுடைய ஆலயம் பரிசுத்த ஆலயமாக இருக்கும். உன் சரீரம் பரிசுத்த ஆலயமாக இருக்கும். உன் ஆவிய ஆத்மா பரிசுத்தமாக்கப்படும். தேவனுக்கு மகிமை கொடுக்கிற அல்லது கொடுக்கிற காரியங்களை மாத்திரம் நிறைவேற்று. தேவனுடைய மகிமை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் உன் சரீரத்தில் நிறைவேற்றாத.
சரீரத்தில் நீ என்ன செய்யாத, நிறைவேற்றார். உனக்கு இச்சைகளை அடக்கு, எல்லாவற்றையும் கண்ட்ரோலில் உன் சரீரத்தை கொண்டு வா. உன் ஆவி ஆத்மா பரிசுத்தமாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். சில ஆள் வீடுகளில் இது ஓடிக்கிட்டு இருக்கோம், என்ன சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, இயேசு சீக்கிரம் வருகிறார். நீ தேவனுடைய ஆலயம், பரிசுத்தம் இல்லைன்னு நீங்கள் வெளிப்படுத்தல 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22ஆம் வசனத்தில் வாசினீங்கன்னா, அங்கே ஆலயம் கிடையாது, ஆனால் ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். அங்கே அப்படி தான். நீ இங்கே ஆலயமாக இல்லைன்னா அந்த ஆலயத்துக்கு நீ போக முடியாது. அந்த ஆலயத்துக்கு நீ போவார். அவரே வெளிச்சம், ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம் தான் இருக்கும் 21ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்தலை. ஆகவே தேவனுடைய ஆலயமாகிய உன் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதே. ஆகவே தான் அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, அந்த தேவாலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தின பொழுது இயேசு கிறிஸ்து கோபம் வந்துடுச்சு. நல்லா கவனிங்க, அவர் அன்பான தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசு தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பான தேவன் தான். ஆனால் ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறத அவர் பொறுத்துக்க மாட்டார். அதுதான் முக்கியம். தீட்டுப்படுத்துகிறத அவர் ஒரு நாளும் பொறுத்துக்க மாட்டார். சில காரியங்களை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. என்னுடைய சரீர ஆவி ஆத்துமா மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாத காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? அதை நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில பேர் சொல்லுவான், ஏன்னா அந்த கல்லை மட்டும் எங்கே போயிட்டான்? பரதேசிக்கு போயிட்டானே. அப்போ அவன் கல்லன் தானே பரதேசிக்கு போயிட்டான். அவன் சாகிற கல்லன், நீ உயிரோடு இருக்கிற கல்லன். இஸ் எ டையிங் தீஃப், யூ ஆர் எ லிவிங் தீஃப். நீ உயிரோடு இருக்கிற அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹேஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிட்டர்ன் பேக். அவனுக்கு இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஆனால் உனக்கு வாய்ப்பு இருக்கு. சீர்படணும். ஏதோ ஆலயத்துக்கு உட்காந்துட்டு போகிறோம் இல்லை. என்னுடைய சரீரம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருதா இருக்க, என் ஆவி ஆத்துமா தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதாய் இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை முடிவறியிருந்தும் மகிமைப்படுத்தக்கூடிய ஜீவியமாய் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். என் சரீரத்தில் எப்போதும் கர்த்தர் வரும் மட்டும் என் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இரண்டாவது காரியம், முதல் காரியம் கர்த்தர் தீட்டுப்படுத்ததை சுத்தம் செய்கிறவர். ரெண்டாவது சுத்திகரிப்பு. நீங்கள் யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசியுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். வியாபார வீடு, கல்லர் குகை இப்பொழுது வியாபார வீடு. என்னுடைய வீட்டை வியாபார வீட்டாக என்ன செய்யாதீங்க, மாற்றாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, அங்கே பார்க்குறாரு அந்த ஆடு மாடுகள் எல்லாம் விற்கிறவர்கள். உடனே அவர் என்ன செய்தார்? ஒரு சாட்டை எடுத்தார், கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார். நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் சவுக்கை உண்டு பண்ணுவார். சவுக்கை என்ன செய்வார்? கயிற்றினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி. ஆண்டவர் ஜீசஸ் இஸ் எ லவ்விங் காட். தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு அன்பான தேவன் தான். ஆனால் அவர் அன்பாகவே உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உன் சரீரம் தீட்டுப்படுறத அவர் அனுமதிக்க மாட்டார்.
அனுமதிக்க மாட்டார். அவர் சாட்டையை எடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாட்டையை அவர் எடுப்பார். அது ஏன் எடுப்பார்? உன்னை நேசிக்கிறபடினால தான் அவர் எடுப்பார் சாட்டையை. நீங்கள் அதை குறித்து எங்கே வாசிக்கலான்னா, எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம், 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கள. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். அன்றியும் என் மகனே, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, நாம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதிகளே மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாததால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. கிடையாதிருந்தால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்முடைய ஆலயத்தை நாம் சரியாக வச்சுக்கலன்னா தேவன் சாட்டை எடுப்பார்ன்னு சொன்னால் சிட்சிப்பார். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் விசாசம் மேலே போடுறது இல்லை. சிட்சைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் இருக்குது. தண்டனைக்கு பனிஷ்மெண்ட் அண்ட் சேசனிங், தட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி 2 வேர்ட்ஸ். 2 வார்த்தைக்கும் விஷயம். தண்டனை எதுனா தீர்ப்பு முடிவாயிடுச்சு. ஆனால் சிட்சை என்பது சீர்படுத்துதல். சிட்சை என்பது என்ன? தண்டனை என்பது என்ன? செய்த காரியத்திற்கு நியாய தீர்ப்பு செய்தல். ஆனால் சிட்சை என்பது அவன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை மீண்டும் செய்யாதபடி அவனை சிட்சை செய்தல், அவனை சீர்படுத்துதல் தான் இந்த சிட்சை. இத்தனை பேருக்கு விளங்குகிறது. ஆகவே இந்த சாட்டை என்பது என்னன்னா சிட்சிப்பார். நீ உன் தவறை உணர்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? ஒன்று இது போட. இஸ்ரவேல் ஜனங்க எப்போல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அப்போல்லாம் சத்துருவின் கையில் கொடுத்துருவார். கொடுத்துட்டு அவளை சீர்படுத்துவார். அதுதான் அவங்களுக்கு சாட்டை, அதுதான் அவங்களுக்கு சிட்சை. அப்புறம் கர்த்தர்கிட்ட விழுவாங்க, ஐயோ ஆண்டவரை நாங்கள் செய்தது தவறு தான். திருப்பி அவர் அண்டர்டேக் தம், திருப்பி அவர் எடுத்துக்கொள்ளு, அவர் கடந்து போவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிட்சை வருதா? நீ கர்த்தருடைய பிள்ளைனால தான் உனக்கு சிட்சை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா உன்னை அழிக்கிறதுக்காக அல்ல, உன்னை சீர்படுத்தணும். நீ ஜெயமுள்ளவனாக இருக்கணும். உன்னுடைய சரீரத்தில் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கணும். அதை தான் கர்த்தர் அதை விரும்புகிறார். பி ஏ பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் திஸ் சேசனிங். பங்குள்ளவர்களாக இருங்க. ஆண்டவரே என்னை சிட்சியும் அப்படின்னா என்னென்னா என்னை சீர்படுத்தும். தன்னுடைய பிள்ளைகளை மாத்திரம்தான் அவர் என்ன செய்வாராம்? சீர்படுத்துவார். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா, அவர் பாகாலோட ஆலயத்துக்கு போலங்க, தன்னுடைய ஆலயத்துக்கு தான் போனார். அதை தான் சீர்படுத்தினார். போய் பாகாலோட ஆலயத்துக்கெல்லாம் அவர் போகலை. அதே போல தான் தன்னுடைய பிள்ளையை தான் சிட்சிப்பார். அவர் யாரை மீட்டுக்கொண்டு, யாரோட எந்த கிரயத்தை செலுத்தி யாரை அவர் சம்பாதித்தாரோ அவர்களை தான் கர்த்தர் சிட்சிப்பார். இன்றைக்கி உங்களை என்னையும் கர்த்தர் சிட்சித்தா நல்லது. நீங்கள் சிட்சிக்கப்படலைன்னா நீங்கள் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க மாட்டீர்கள் என்று தான் எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம பிள்ளைகளை சிட்சிக்கிறீங்க. ஏன் நீங்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறீங்க? ஏன் கண்டிக்கிறீங்க? கெட்டு போகிறதுக்கா? இல்லையே. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த தீய பழக்கத்துக்குள்ளே போகக்கூடாது, அவர்கள் நரகத்தில் போய் சேரக்கூடாது என்பதற்காக தான்
நாம் நம்ம பிள்ளைகளை சிற்றிக்கிறோம். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருவான்னு தான் இதில் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு விடுறதில்ல, நம்முடைய வேத வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை சிற்றிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை வசனத்தின்படி தான் நம்ம நடத்தணும், அப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம எபிரேயர்களெல்லாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே அதுதான் நம்ம பார்க்குறோம். எதற்காக? இந்த எபிரேயரில் அதுதான் எழுதியிருக்கு. அதோடைய சிக்ஷையே நம்ம நேசிக்கிறதுனால தான். அதான் நான் முதலே சொன்னேன், நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது, தேவனுடைய கிரயத்தில் நீ கொல்லப்பட்ட பிறகு கர்த்தர் உன்னை, நீ பாவம் செய்தினா உன்னை விட்டு போயிடுவாருன்னு அர்த்தம் இல்லை. உள்ளே இருந்துக்கிட்டே உன்னை சிட்சிப்பார், உள்ளே இருந்துக்கிட்டே சாட்டை எடுப்பார். அவர் சிக்ஷை செய்கிறார். ஏன் இந்த சிக்ஷை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்கள். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ யார் தெரியுமா? உங்களை தன்னுடைய ஆலயமாய் மாற்றிக்கொண்ட இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்கென்றே அவர் நம்மை சிட்சிக்கிறார். அப்போ பாருங்க, உள்ளே இருந்த கிரியை செய்வார், சிட்சிப்பார். நீங்கள் சில சிட்செல்லாம் ஏன் நம்ம கேட்குறோம், ஒயிட்ஸ் ஹேப்பனிங் டு மீ லார்ட், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நடக்குது? இதை தான் கிரியோன்னு கேட்டான். அந்த நாளில் நடந்த அற்புதம்லாம் எங்கே ஆண்டவரே? என் பிதாக்கள் சொன்னதெல்லாம் எங்கே? இன்றைக்கி சிட்சை நல்லதுன்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? சிட்சை நல்லதுங்க. அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்கென்றே சிட்சைக்கு ஒப்பு கொடுங்க. யார் சிட்சைக்கு ஒப்பு கொடுப்பா தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளா? பிள்ளைய நீங்கள் அடுத்த விட்டு பிள்ளைகளை சிட்சிக்க முடியுமா? முடியாது. உங்கள் பிள்ளைகள் தான் நீங்கள் சிட்சிக்க முடியும். அதே மாதிரி தான் கிரயம் கொடுத்து வாங்கினார், ரத்தம் சிந்தி, அந்த பிள்ளைகளை தான் கர்த்தர் சிட்சிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்ம சிட்சிப்பார். ஏன் சிட்சிப்பார்? இந்த ஆலயம் அவருடைய பரிசுத்தத்தின் பங்குள்ளவர்களாய் நாம் ஆக முடியும். இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வரணும். அதுக்காகவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தரிசிக்க முடியாதுன்னா ரெண்டு வித அர்த்தம் இருக்குது. ஒன்று, we cannot see the vision, ஒன்றும் பார்க்க முடியாது. இன்னொன்று, அவருடைய வருகையில் அவரை பார்க்க முடியாது. அதுதான் அது அர்த்தம். ரெண்டு இருக்குது. ஒன்று, without holiness we cannot see God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்போ நீ பரிசுத்தம் இருந்தால் அவர் வருகையில் அவரை பார்க்க முடியும், பரிசுத்தம் இல்லைன்னா அவரை பார்க்க முடியாது. என்னைக்கு நீ சிட்சிக்க உன்னை ஒப்பு கொடுக்குறியோ நீ பரிசுத்தம் உள்ளவனாய் மாற முடியும். ஏன்னா கர்த்தர் நம்மை பரிசுத்தம் உள்ளவனாய், கர்த்தர் நம்மை மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சில பிள்ளைகள் இப்போது இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சிலர் அந்த சிட்சைக்குள்ளே போய் கொண்டு இருக்கலாம். அதற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஏன்னு சொன்னால், சில காரியங்களை நம்ம சிட்சித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி அவருடைய சித்தம் நோக்கம் நம்மளே நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிட்சை நல்லதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லையே சொல்லுவோமா? சிட்சை நல்லது தான், தண்டனை இல்லை, சிட்சை. சிட்சை ஒரு லாபமே தவிர நஷ்டம் அல்ல. Chastening is not an loss, but it is a profit. அது ஒரு லாபம். கர்த்தர் என்னை சிட்சிக்கும் பொழுது என்னை நேசிக்கிறார்னு அர்த்தம், நான் அவருடைய புத்திரர்னு அர்த்தம், நான் அவருடைய கிரயத்தினால் வாங்கப்பட்டேன், அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ளே நிலைச்சிருக்கணும் என்பதற்காகவே. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல அந்த நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர்
நானே. இதுதாங்க சிட்சை. அவர் பரிசுத்தப்படுத்துவார். எப்படி அகற்றணுமோ அதை அகற்றணும். தூசியை அகற்றுறது வேறு, துரும்ப அகற்றுறதுக்கு ஒரு வேலை. தூசியை தொடப்பத்தை வச்சு இது பண்ணிடலாம், ஆனால் துரும்ப அடிக்கணும், கொத்தணும். இதெல்லாம் நடக்கும். நான் தேவனுடைய ஆலயம். நான் எப்படி இருக்கிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, அந்த 2:15 யோவான் 2:15 வாசிங்கள். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். The work of disruption. கவிழ்த்து போட்டார். ஒரு ஆலயம் சரி இல்லைன்னா கவிழ்த்து போடுவார். அதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. தடுத்து நிறுத்துவார்னு அர்த்தம். டிஸ்டரப்ஷன் என்ற வார்த்தைக்கு இடையூறு, தகர்வு, தடுத்து நிறுத்துதல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒழுங்கின் ஆண்டவர். எந்த காரியத்தை ஒழுங்கு கிரகமாக எதிர்பார்க்கிறவரும் அவர் செய்கிறவருமாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த இந்த ஆண்டவர் என்ன செய்தார்னா எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார். ஏன்னு சொன்னால் அந்த இடத்த கல்லர்கோல் ஆகிட்டார். நீங்கள் தேவனுக்கு கணத்தை கொடுக்கக்கூடிய கணத்தை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் கொடுக்கலன்னா தேவன் கவிழ்த்து போடுவார். அப்படி என்ன அர்த்தம்னா, உனக்கு வர வேண்டிய சில காரியங்களை நிறுத்தி வைப்பார். சில காரியங்களை நீ சீர்படுற வரைக்கும் நிறுத்தி வைப்பார், அல்லது தடை பண்ணி போட்டுருவார். அந்த காரியத்தை என்ன செய்வார்? தடை பண்ணி போட்டுருவார். சாட்டை நீ பாவத்தை கொள்வதற்காகவே தேவன் இதை செய்கிறார். பாவம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. உன்னுடைய ஆலயம் கெடுக்கப்படக்கூடாது. தேவனுடைய ஆலயமாகிய இந்த ஆலயம் கெடுக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அவர் சாட்டை எடுப்பார், கவிழ்த்தும் போடுவார், தடை பண்ணியும் போடுவார். அவன் விற்காதபடி தடை பண்ணி அவனை தூக்கி எரிஞ்சிட்டார் வெளியில். அந்த சிற்றை வேணும். உன் வாழ்க்கையை இடையூறுகளை கொண்டு வருவார். இடையூறுலாம் வரும். சில விண்ணப்பங்கள்லாம் வைப்ப, அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வராது. ஏன்னு சொன்னால் இன்னும் உன்னுடைய ஆலயம் பரிசுத்தம் ஆகணும், இன்னும் சீர்படணும். அதை சீர்படுற வரைக்கும் அந்த இடையூறு இருக்கும். டிஸ்ரப்ஷன், அந்த இடையூறு இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நீ கர்த்தரோட பக்கமாக அவரோட ஆலயமாக மாறுறதுக்கு அவருக்கு நீ வகை கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் இந்த தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்குவார். ஒரு சிலருக்கு அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ சீர்படணும், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் பாகாலோட ஆலயத்தில் செய்யலைங்க, தான் போய் ஆராதிக்கிற ஆலயத்தில் தான் கர்த்தர் செய்தார். அப்படி என்றால் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மிடத்தில் தான் இந்த சீர்திருத்தங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, he goes into his own temple. அவர் தன்னுடைய சொந்த தேவாலயத்துக்கு தான் போனார். யூதர்களுக்கெல்லாம் அதுதான் தேவாலயம். அதே போல் இன்னைக்கு நம்முடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமான ஆலயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Each and every person is the temple of God who has been saved and got the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் இறங்குவார், போவார். ஆனால் இக்காலங்களில் அவர் உங்களிலே வாசம். இன்னொன்று வசனம் அதில் நம்ம வாசத்தமில்ல, ஒன்றும் குறைந்திரல, நீங்கள் உங்களுடையவர்கள். சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல? ஏன்னு சொன்னால் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே.
யூ ஹவ் பீன் பர்ச்சேஸ்ட். கிரயத்து உனக்கு இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டா வாங்கினவனுக்கு தான் சொந்தம், வாங்கினவன் தான் சொந்தம். அப்போ உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல. இதில் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. பேதுரும் பவுலும் தான் எழுதுறார், தெளிவாக எழுதுறார். சில பேர் சொல்லுவாங்க சரீரத்தை ஆண்டவர் பார்க்கறதில்ல, உள்ளத்தை தான் பார்க்குறார். ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூணுமே பரிசுத்தமாக இருக்கணும். இது தேவனுடைய ஆலயம், பரிசுத்தமாக இருக்கணும். இது இல்லைன்னா சாட்டை வரும், இது இல்லைன்னா சிக்ஷை வரும், இது இல்லைன்னா கர்த்தர் கவிழ்த்து போடுவார். சில காரியங்களை கர்த்தர் நிறுத்தி போடுவார். என்னைக்கு பூரணமான இந்த ஆலயத்திலிருந்து தேவ மகிமை வெளிப்படுகிறதோ அது வரைக்கும் போடுவார். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உடைய ஆலயத்தை தேவனுடைய நாம மகிமைப்படக்கூடாதபடி இருக்கிற எந்த காரியத்தையும் அனுமதிக்காது. அது என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு மகிமை. ஏன்னு சொன்னால் அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன். ஒரு கிரயத்தை செலுத்தினாருங்க. வார்த்தையிலே சொல்லி இவன் ரட்சிக்கப்படுவாரானாக அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை இல்லை, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. வேற எவனே ரத்தம் சிந்து வச்சிருக்கலாமே? இல்லை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பி இந்த பாடுகளுக்கு உட்படுத்தி இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. இது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இந்த ரட்சிப்பை. அதனால தான் எபிரேயர்ல வாசிக்கிறேன், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பாயானால் வரப்போகும் சங்கீதத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் அப்படின்னு தான் வாசிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே முதல் காரியம் அவர் தீட்டுப்படுத்தலை சுத்தம் பண்ணுவார். அதுக்கு அடுத்தது அவர் சிக்ஷையினால் சுத்திகரிப்பார். மூன்றாவதாக த பர்பஸ் ஆஃப் த டெம்பிள். இந்த ஆலயத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன் ஆலயத்தை தேவன் நம்மை சரீரத்தை ஆவி ஆத்மாவை இந்த சரீரத்தை அவர் ஆலயமாக பெற்றுக்கொண்டார்? வாட் இஸ் த பர்பஸ்? மத்தேயு 21:13 வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய வீடு ஜெப வீடு. இப்போ இந்த ஆலயம் யாருடைய வீடுன்னு சொன்ன? தேவனுடைய வீடு. இஸ் த டெம்பிள் அண்ட் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வீடு. என் வீடு சகலருக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். இந்த சரீரத்தில் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. இட் இஸ் டு பி எ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். ஜெபிக்கிறியா? மோகன் சிலாசர்ஸ் கூட சில இது பிரசங்கத்தில் கூட கேட்டேன், ஜெபிக்காத மனுஷன் நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? சில பேர் 5 நிமிஷம் கூட ஜெபிக்கிறது கிடையாது. சிலர் ஜெபமே பண்ணுறது கிடையாது. ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். ஜெபம் ஒரு பெரிய பாதுகாப்பு, ஜெபம் ஒரு சுத்திகரிப்பு. இந்த ஜெபம் நமக்கு மிக அவசியம். அதான் சொன்னார், என் வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சரீரம், இந்த ஆலயம், இது என்னுடைய வீடு. இதில் எப்போதும் ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கணும். என் வீடு ஜெப வீடு. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தில் தூபம் காட்டுறதுக்கு ஒரு தூப பீடம் இருக்கும். அந்த தூப வர்க்கத்தை கொண்டு அதில் போடுவாங்க. த இன்சென்ஸ் வில் ரைஸ் அப். அதுலேருந்து வருகிற அந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார்னு இருக்கும். அது ஸ்டடி வேறு. அது எதை காட்டுகிறேன்னா, அது எப்பொழுதும்
அந்த தூபம் இருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதே போல் இந்த ஜெபஸ்துதி எப்போதும் இந்த இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியம், பிரியமான. அது தி இன்சென்ஸ் மஸ்ட் பி கண்டினியூஸ்லி பர்ன் டு காட். அது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டுருவீங்க. உங்கள் இருதயத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. சில நிர்விசாரத்தை பிசாசு கொண்டு வந்துடுவான், ஜெபம் பண்ண விட மாட்டான். ஜெபம் என்பதே வி ஆர் ஸ்பீக்கிங் டு காட், கர்த்தரோடு கூட நம்ம பேசுகிறது தான். ஆனால் அதை பேச விட மாட்டான். ஏன்னு சொன்னால், அவரும் பேசினா நீங்களும் பேசுனீங்கன்னா உங்கள் ஃபெலோஷிப் ஜாஸ்தி ஆகிடும், உங்களுடைய ஐக்கியம் ஜாஸ்தி ஆகிடும். ஜெபத்தை விட மாட்டான். பைபிள் டீச்சர்ஸ் us clearly that incense is a picture of prayer. இந்த தூபம், இந்த தூப வர்க்கம் அதை போட்ட உடனே அப்படியே போகும். அதே போல் நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் லூக்கா 18:1 சொல்லியிருக்கு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள். வெறும் ஜெபம் விண்ணப்பம் மாத்திரம் இல்லை. சில பேர் விண்ணப்பமாக வச்சுருவாங்க, ஆனால் பாட்டு பாடுவாங்க. நான் கேட்டு உண்மை தொந்தரவுப்படுத்த மாட்டேன்னு மட்டும் பாட்டு பாடிடுது, ஆனால் விண்ணப்பத்தை வச்சுக்கிறது இல்லை. விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான் தான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் கேட்காதனால தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் வசனம் இருக்குது. ஆனால் அதிகமாக நம்முடைய ஜெபத்தில் கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி, அதிகமான துதி. அந்த காலத்திலலாம் எங்களுக்கு ஆண்டவரே சொன்னார், நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீ எவைகளை வேண்டிக் கொள்கிறீர்களோ அவை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் ஆபிரகாமை குறித்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஈசாக்கு பிறக்காத முன்னையே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு பிறந்தான். இத்தனை பேர் விளங்க நான் சொல்லுகிறது. சில காரியங்களை நம்ம ஜெபத்தை கொண்டு போகணும். வெறும் அதை விண்ணப்பங்களை வைத்து விடாதபடி தேவன் நடத்தின பாதைகளுக்கு நன்றி. கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர், அவருடைய மகிமையை கண்டு நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேணும். தெசலோனிக்கரில் சொல்லப்பட்டிருக்க 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன? ஆண்டவர் தூங்கவே கூடாதா அப்படின்லாம் இல்லை. இடைவிடாமல் என்பது என்னென்னா, பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல். ப்ரே விதவுட் சீசிங், ப்ரே விதவுட் சீசிங். இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கண்டினியூஸ்லி. அது மாத்திரம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குற நேரத்தில் எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ணுறது இல்லை. சில வேளையில் தூக்கத்தில் கூட ஜெபம் தொடரும், தூக்கத்தில் கூட ஜெபம் தொடரும். சில அநேக பரிசுத்தவான்களை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் சொப்பனங்கள் தரிசனங்களும் கொடுத்துருக்கிறார். அவருடைய ஜெபத்தின் பதிலெல்லாம் அப்படிலாம் வந்திருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குழந்தை இருக்குது, சிக்காக இருக்குது. நல்லா கவனிங்க, சிக்காக இருக்குது, ரொம்ப நாளாக சிக்காக இருக்குது. அந்த தாய் அவங்கள கவனிக்கிறாங்க. யாரை? அந்த குழந்தைய. இந்த குழந்தைய கவனித்து அந்த குழந்தை எப்போ தூங்குதோ அப்போ தான் அவங்க தூங்குவாங்க. அவங்க முழிச்சிருந்தால் அது முழிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க தூங்கும் பொழுது என்ன தான் டிவி சத்தம் வந்தாலும், எவனா வண்டியில் ரோட்டில் போகிறவங்க ஹார்ன் அடித்தாலும் அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்க பாட்டு நல்லா அயர்ந்து தூங்குவாங்க. ஆனால் தான் கவனித்த அந்த பிள்ளை ஒரு முணுகல் சத்தம் வந்துச்சுனாலே தானாகவே எழுந்துருவாங்க. தாய்மார்களுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல. சில ஆள் புரண்டு படுத்தே பிள்ளைய ஜாவடிச்சிச்சு, அப்படியெல்லாம் தூங்குற ஆள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இல்லை, இந்த தூக்கம் இல்லை. இது ரொம்ப கவனமுள்ள. அது சில நான் ஒசூரில் பண்ணைக்கு போயிருக்கிறேன், மாட்டு பண்ணைக்கு, ஆடு பண்ணைக்கெலாம். எல்லா மாடும் மேய்ஞ்சிட்டு வரும். மேய்ஞ்சிட்டு வந்த பிறகு சாயங்காலத்தில் கண்ணுக்குட்டி அவுத்து விடுவாங்க. ஆனால் அந்த கண்ணுக்குட்டி பாருங்கள், இன்னொரு தாய்கிட்ட போகாது. கரெக்டாக அந்த மாடோட கண்ணுக்குட்டி அந்த அந்த மாட்டுக்கிட்ட தான் கரெக்டாக போவோம்.
அதோட ஸ்மெல்லும் அதோட சவுண்டும் அந்த மாட்டுக்கு தெரியும். இத்தனை பேர் விலங்கு நான் சொல்லுகிறது. அதே போல தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிறத கர்த்தர் எப்பொழுதும் கேட்டுக்கிட்டு இருப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதத்தில் சொல்லுவான் சங்கீதக்காரன், ஜெபத்தை கேட்கிறவரே. ஜெபம் பண்ண. இன்றைக்கி யாருக்கோ கர்த்தர் அந்த 18 லூக்கா 18 சீக்கிரம் உனக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊராபா சந்தாரா, நீ இன்னும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணு. உன் ஆலயத்தை ஜெபத்தினால நிரப்பு. இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுற. எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். பிலிப்பியர் 6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஒன்றை குறித்து நீ கவலைப்படாமல் எல்லாவற்றையும், எப்படி எல்லாவற்றையும் ஒன்றை விற்று, அதாவது இந்த காரியம் அல்ல அந்த காரியம், இட் மே பி எ செக்குலர் ஆர் இட் மே பி எ சேக்ரெட். ஒருவேளை உலக காரியமாக இருக்கலாம், அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம். அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, எவ்ரிதிங், எல்லாவற்றையும். எல்லாவற்றையும். கால்வலி வந்திருக்கு, அதுக்கும், பணப்பிரச்சனை அதற்கும், குடும்ப பிரச்சனை அதற்கும், எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டிய நாள் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. அப்புறம் எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவுது என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஒன்றை குறித்து கவலைப்படாத. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதுதான் ப்ரேயர் என்கிற ஆயுதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்தினால நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன் மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வெறும் நமக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 12:23 சாமுவேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேனானால் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பாஸ்டர் அமாவாசை ஜெபத்துக்கு நடத்தினார். அதை மற்றவர்களுக்காய் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது யோபின் சிறையிருப்பை மாற்றினது போல கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை என்ன செய்வார்? மாற்றுவார். அந்த 1 சாமுவேல் 12:23 வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். கர்த்தருக்கு விரோதமாய், அதை நல்லா முக்கியப்படுத்துங்க. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அது எனக்கு வேணான்ற. மற்றவளுக்கு ஜெபிக்கலைன்னா நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீங்க. இதுதான் இன்டர்செஷன், இதுதான் பரிந்து பேசுதல். பரிந்து பேசணும். வெறும் நீங்கள் எனக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அநேக பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் சாட்சி கேட்டிருப்பீங்க. ஜெபிக்கணும். அதிகமாய் நீங்கள் ஜெபிங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இட் இஸ் எ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அண்ட் இட்ஸ் இஸ் அன் பிளேஸ் ஆஃப் பவர். வல்லமை. இந்த ஆலயத்தில் தேவனோட வல்லமை இருக்கணும். நீங்கள் மத்தேயு 21:14 வாசிங்க. அங்கே கர்த்தர் அநேகரை தேவாலயத்தில் வைத்து குணமாக்கினார். வாசிங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவ ஆலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்குகிறார். அவரை சொஸ்தமாக்கினார். அப்போ அந்த ஆலயத்தில் வல்லமை விளங்குகிற ஆலயமாய் இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கரங்களை வச்சிங்கன்னா சுகமாகணும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம். அண்ட் ஆல்சோ காட் ஹஸ் கமாண்டட் அஸ். கர்த்தர் நம்ம கட்டளையும் கொடுத்துருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த ஆலயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனா தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. 9 வரங்கள் மாத்திரமல்ல, அதற்கு தாண்டி சில வரங்கள் இருக்கிறது. நம்ம 9 வரங்களே நம்ம அந்த இதில் வாசிக்கிறோம்.
இல்லை 9 வரங்களையும் தாண்டி சில வரங்கள், ஜெப வரம் கூட இருக்குது. ஆனால் அதில் சொல்லப்படலை, ஜெபம் வரம்னு இருக்குது. அதே மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்குள்ளே அந்த இது ஏன் இந்த அற்புதம் நடக்கணும்னா ஆத்தும ஆதாயம். அவர்களை நீங்கள் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அற்புத அடையாளங்கள்னால அநேகர் சபையில் அனுதினமும் என்ன செய்தார்கள்? சேர்க்கப்பட்டார்கள். விசுவாசிகளை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடந்தன. ஏன்னு சொன்னால், இந்த தேவனுடைய ஆலயம் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோவான் ஸ்தானங்களை குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, அது மத்தேயு 11:11 என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீரிடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்தானங்கனை போல மேன்மையானவன் யாருமே இல்லை. ஆனால் பரலோகத்தில் எவன் சிறியவனாக இருக்கிறானோ அவன் என்ன செய்கிறான்? யோவான் ஸ்தானங்கனை காட்டும் பெரியவனாக இருக்கிறான். இப்போ ஸ்திரீயிடத்தில் பிறந்த யோவான் ஸ்தானகன் பெரியவன் இயேசு சொன்னார். ஆனால் வசனத்தில் நீங்கள் யோவான் 10:41-42 நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோவான் எந்த அற்புதமும், யோவான் ஸ்தானகன் எந்த அற்புதமோ அவன் செய்யவில்லை என்று தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்ற நாம் விசுவாசிக்கிறனால் உண்டாகும் அடையாளங்கள் என்ன அப்படின்னு கொண்டு வந்து நீங்கள் அதை ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த யோவான் 10:41-42 வாசித்தீங்கன்னா, யோவான் எந்த அற்புதங்களை அவன் செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து செய்தார். சீஷர்களை அவர் அனுப்பினார், அவங்களாம் போய் அற்புதம் செய்துட்டு வந்தாங்க. ஆனால் யோவான் செய்யலை. ஆனால் ஸ்திரீரிடத்தில் பிறந்த மேன்மையானவன் யார்? யோவான் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறி போய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பின பிறகு இந்த ஆலயத்தில் அவர் அந்த வல்லமையினால் நம்மை நிரப்பினார். அப்போது ஒவ்வொரு விசுவாசியும் இந்த தேவனுடைய ஆலயமானது வல்லமையினால் நிரப்பப்பட்டு அற்புதங்கள் செய்கிறதா இருக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகணும். செய்ய முடியுமா? முடியாதா? உங்களால் நிச்சயம் முடியாது. ஒரு ஆமேனும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. முடியுங்க. எந்த ஒரு பாத்திரத்தையும் மேன்மையான பெரிய படித்தவன்லாம் இல்லைங்க, சாதாரணவங்களை கொண்டு கத்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிற கத்தர். சும்மா சாதாரண ஆளுகள் எத்தனையோ உலகத்தை தேவ் டர்ன் த வேர்ல்டு அப்சைட் டவுன், உலகத்தை திருப்பி போட்டிருக்கிறாங்க. ஜெபத்தினாலேயும் அவள் பெற்ற அபிஷேகத்தினாலேயும் அவர்கள் திருப்பி போட்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, God spoke and created everything but to save your soul. கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்குனாருங்க. ஆனால் ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்காக அவர் தன்னையே என்ன செய்தார்? அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரைஸ். முதல்ல இஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர், இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் பவர், இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரைஸ். துதி ஏறெடுக்கப்படுகிற இடம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 21:15-16 வாசிங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீர் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அந்த ஆலயத்தில் துதி உண்டாயிற்று. நான் அந்த ஆலயத்தை ஒப்பிட்டு இந்த ஆலயத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த ஆலயத்தில் போகும் பொழுது அவர் செய்த அற்புதங்களை கண்டு ஜனங்கள் எல்லாரும் துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திலிருந்து தேவனை துதிக்கிற துதி கிழமை. இன்னைக்கு காலையில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாலும் சரி, பாஸ்டர் காலேபும் அதுதான் சொன்னார். துதி. சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் இருதயம் பாடட்டும், உங்கள் இருதயம் ஸ்தோத்திரம் பண்ணட்டும்.
எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண இந்த ஆலயம் இன்னும் பரிசுத்தம் அடையும், இன்னும் அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சண்டேஸில் எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்து இங்கே துதிக்க வைக்கிறார். மற்ற நேரத்தில் என்ன, மண்டேயில் என்ன பண்ணுறோம்? we have 7 days, ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. 7 நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் 24 மணி நேரம் இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் இரவும் இருக்குது, பகலும் இருக்கிறது. இத்தனை நாளும் நாம் என்ன செய்கிறோம்? சில பேர் ஒன்லி ஆன் சண்டே they are coming and praising the Lord. கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு போயிரு. இல்லை, ஆராதனை நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது இருக்கணும். கர்த்தரை துதிக்கிறது எல்லா நாளும் துதிச்சு பாருங்கள். ஜெபம், துதி, தேவனோட வல்லமை, இது மூன்றுமே ஆலயத்தில் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். நம்ம கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பவுல் சொல்லுவான், when I think of you, I thank God. நான் உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். லெட்டர்ஸில் பாருங்கள், அவன் எழுதுகிற கடிதங்களை அவன் எழுதுவான், நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆத்மாவை கொடுத்துருக்கிறேன். உன்னை குறித்து மற்றவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்களா? அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய அருமையான ஒரு விசுவாசியா, அருமையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லணும். உன் ஸ்தோத்திரம் பண்ண அடுத்தவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். உன்னிடத்திலிருந்து அந்த பிரகாசம், அந்த மகிமை, அந்த பிரசன்னத்தை உணர முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ப்ரொஃபனிங் உன் நிமித்தம் மற்றவர்களை தேவனை மகிமைப்படுத்துகிறவளாய் நாம் மாற வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவார். God will clean his house. அதை குறித்து தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் அதை பகிர்ந்து கொண்டேன். எல்லோரும் எழுந்து நிற்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்கு கிரயமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, எல்லாரும் கரங்களை தட்டி, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல், தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல், தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,
அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம். அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கு என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கு என்றும். தேவனின் ஆலயமே, மகிமையின் ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே. அவரின் பிரசன்னம் நிறைந்தேகிடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே. அவரின் பிரசன்னம் நிறைந்தேகிடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம். நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம். நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. நீ கேட்கிற வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். நீ கேட்ட சத்தியத்தின்படி நடக்க உன்னை ஒப்பு கொடு. நீ தேவனுடைய ஆலயம். அதை தீட்டுப்படுத்தாதபடி, கரைப்படுத்தாதபடி, வியாபார ஸ்தலமாக்காதபடி, கல்லறுக்கோயாக்காதபடி உன் ஆலயம் சுத்தமாக இருப்பதாக சிக்ஷைக்கு ஒப்பு கொடு. இஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். உன்னோட ஆலயம் ஜெபிக்கிற ஆலயம். இந்த ஆலயத்தில் த பிளேஸ் ஆஃப் பவர், அது வல்லமை நிறைந்த ஆலயம். இஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரைஸ், துதி நிறைந்த ஆலயம். இது மூன்றையும் காத்துக்கொள். கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபம். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியேனையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உமக்கேற்ற ஆலயமாக மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சிக்ஷித்து சீர்படுத்தி உமக்கு ஏற்ற ஆலயமாய் கர்த்தர் வணைந்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குறைகளை மன்னித்தருளும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள்